அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். துபாயில் ஆஸ் எ கப்பில் எங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேசிக்காக என்னென்ன எங்களுக்கு தேவைப்படும், தங்கிறதுக்கு இடம், சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ப்ளஸ் வந்து அதர் வெளியே போகிற செலவு அதெல்லாம் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் பற்றி டீட்டெயிலாக வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுதான் எங்களோட ஷேரிங் ரூம். இந்த ரூமுக்கு நாங்கள் வந்து 3000 dirhams இன்க்ளூடிங் தேவா அண்ட் வைஃபை கொடுக்குறோம். க்ரோசரிஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து ஆல்மோஸ்ட் 600 கிட்ட ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வீக்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். வீக்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 100 150 இந்த ரேஞ்சில் ஆகுது. ஸோ மில்க்லாம் நம்ம ஊரில் வர மாதிரி ஆரோக்கிய ஆகு இந்த மாதிரி இந்த பால் பாக்கெட்லாம் வராது. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுருக்கோம். இது மீன் சாணா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்க தான் இப்போ இங்கே வந்து ஃப்ரைடே ஜும்மா டைம்ன்றதுனால ஜும்மா டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி இன்னொரு ½ hour அப்புறம் வந்து நம்ம வாங்கலாம். தீபாவளி வரதுனால இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஃபேமிலி வந்து ஸ்வீட்ஸ்லாம் செய்ய முடியலன்னா அழகாக இந்த மாதிரி வாங்கின்னு போயிடுவாங்க. வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம், அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து அதர் மிஸ்செலேனியஸ் செலவு. நார்மல் க்ரோசரி இல்லாமல் நீங்கள் ஸ்நாக்ஸு மற்றதெல்லாம் வாங்குவீங்களா, அதுக்கான செலவு. ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க, அது ஒரு 600. அத்தியாவசியத்துக்கு வந்து அது ஒரு 600, 1200 2 பேருக்கு. இந்த 2 பேரோட ஃபேவரட் சிப்ஸு இன்னும் இந்த வீடியோ பார்க்கும்போது இன்கேஸ் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே கூட வரலாம், இல்லை தீபாவளிக்கு அப்புறம் கூட வரலாம். என்னதான் இருந்தாலும் தீபாவளி வாழ்த்துக்கள். என்னோட ஃபேவரட் பிஸ்கெட் தோ இருக்கு, இது டிஃபானி வந்திரம் தான். ஆல்ரெடி எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு, ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கோ. என்ன வேணும் எனக்கு? இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ட்ரிங்க், லிச்சி ட்ரிங்க் வந்திரம் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து இந்த லிச்சி ட்ரிங்க்கும் இந்த ஒமான் சிப்ஸும் வந்து யூஏஇல இது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ அடிக்டிவ். இதை சாப்பிட்டா இதை குடிச்சிட்டே இருக்கும், சாப்பிட்டே இருக்கும். சும்மா இருங்கப்பா. ஐ வாண்ட் மேங்கோ இல்லை, ஹியர் மேங்கோ. ஸோ நான் வந்து மேங்கோ எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்து எடுக்கலாம், அது பாட்டில் டேமேஜ் ஆயிருக்கு. டிப்பிக்கல் இந்தியன் மென்டாலிட்டி தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருந்து நிறைய பேர் தொட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எடுக்கிறது. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். க்ரோசரி பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். மாதம் நமக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து வெளியே போய் சாப்பிட்றது, அந்த மிஸ்லேனியஸ் என்ன தெரியுமா, அது ஒரு 600 700. க்ரோசரிக்கு 2 பேருக்கு அது ஒரு 600. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபுட்டு அந்த மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சுங்க. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 4200 கிட்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. எனக்கு டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ செலவாகுது மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 அப்படின்னு நீங்கள் மெட்ரோக்கு மட்டுமே செலவாயிடுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் மெட்ரோ பஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜோன் வைஸ் இருக்கும். 3 zones இருக்கு, சரிங்களா? நீங்கள் 1 zone எடுத்தீங்கன்னா 150 160 அந்த மாதிரி வரும். 2 zones எடுத்தீங்கன்னா 200 300. இப்போ 3 zones நீங்கள் துபாய் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணணும்னா இந்த 3 zones நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 400. என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து சொல்லணும்னா, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு எந்த செலவுமே இல்லை. அப்படியா? இந்த இ-பைக் இருக்கு தெரியுமா, இதுக்கு இப்போ புதுசாக ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ரோட்ல வந்து ஓட்டக்கூடாது, ஒன்லி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் ஓட்டணும். பிளஸ் வந்து நீங்க பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ணும்போது நடந்து தான் கிராஸ் பண்ணணும். பிளஸ் இதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்கு, அதை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு நீங்க வேற இடத்துல ஸ்டே பண்ணுவீங்க, நீங்க ஆஃபீஸ்க்கு போவீங்க, அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்க மெட்ரோ யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து பஸ் யூஸ் பண்ணுவீங்க. மந்த்லி பாஸ் எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ ஓவராலா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், உங்களோட ரெண்ட் எவ்வளோ, க்ரோசரிஸ் அண்ட் அதர் ஃபுட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். வின்டர்ல நாங்கள் வெளியே போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நாங்களும் பட்ஜெட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இதுக்கான எக்ஸ்பென்சஸ் தனியாக வந்து இருக்கும். அண்ட் அது இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 500 வச்சுருந்தோம். ஸோ இது எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 7000 வருது. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். மிடில் கிளாஸாக நீங்கள் வந்து இங்கே துபாயில் இருக்கணும், இந்த மாதிரி ஷேரிங்கில் இருக்கணும் அப்படின்னா மோர் தென் சஃபிஷியன்ட். துபாய்க்கு நீங்கள் கப்பலாக வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி துபாயில் நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ஒய்ஃபையோ ஃபேமிலி மெம்பர்ஸோ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருந்தால், எவ்வளோ சேலரி இருந்தால் நம்மளால அங்கே மேனேஜ் பண்ண முடியும்.
Can you catch my point? இந்த ஆவரேஜாக எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்றது சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம். ஸோ எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு ஸ்பாட் போகிறோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம், எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பை பாய்.